செய்திகள் தொடர்கின்றன. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜ் தலைமையில் இலங்கைக்கு செல்லும் எம்பிக்கள் குழுவில் தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேர் இடம்பெற்றுள்ளனர். இலங்கை செல்லும் 15 பேர் கொண்ட எம்பிக்கள் குழு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த குழுவில் அதிமுக எம்பியான ரவி பெர்னாண்ட், திமுக எம்பியான TKS இளங்கோவன், காங்கிரஸ் எம்பிக்கள் எம். கிருஷ்ணசாமி, சுதர்சன நாச்சியப்பன், SNV சித்தன், மாணிக் தாகூர், மார்க்சிஸ்ட் கட்சியின் TK ரங்கராஜன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். சுஷ்மா சுவராஜ் தலைமையிலான குழுவில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த பல்பீர் புஞ்ச், பிரகலாத் வெங்கடேஷ் ஆகியோருக்கும் இடமளிக்கப்பட்டுள்ளது. பிஜு ஜனதா தளத்தைச் சேர்ந்த சித்தார்த் மொஹபத்ரா, சமாஜ்வாடியின் ஷைலேந்திர குமார், காங்கிரஸ் கட்சியின் ஜேசுதாஸ் சீலம், திரிணாமுல் காங்கிரசின் SR ஹல்தார், ஐக்கிய ஜனதா தளத்தின் சிவானந்த் திவாரி உள்ளிட்ட எம்பிக்களும் இலங்கை செல்ல உள்ளனர். 16ஆம் தேதி இலங்கை செல்லும் இந்த குழு 21ஆம் தேதி வரை போர் பாதித்த பகுதிகளை பார்வையிடுகிறது. பின்னர் அதிபர் ராஜபக்சே, எதிர்க்கட்சியின் ரணில் விக்ரமசிங்கே, தமிழ் எம்பிக்கள் உள்ளிட்டோரை சந்தித்து பேசுகின்றனர். இலங்கை தமிழர்களுக்கு மறுவாழ்வு, அரசியல் அதிகாரம் அளிப்பது குறித்து இலங்கை அரசுடன் இந்திய குழு விவாதிக்க உள்ளது. இலங்கையின் வடக்கு, கிழக்கு பகுதிகளில் பயணம் செய்ய உள்ள சுஷ்மா சுவராஜ் தலைமையிலான குழுவினர் இலங்கை தமிழர்களுக்காக இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உதவி திட்டங்களையும் ஆய்வு செய்கின்றனர். இதனிடையே இலங்கை செல்லும் எம்பிக்கள் குழுவில் அதிமுக இடம்பெறாது என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இது அவரதின் தமிழின விரோத போக்கை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று தமிழ் ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். பெங்களூருவில் தந்தையால் துன்புறுத்தப்பட்டதை அடுத்து மூளைக்காய்ச்சல் ஏற்பட்டு சுய நினைவிழந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண் குழந்தை இன்று இறந்துவிட்டது. பொதுவாக பெற்றோரும் உறவினர்களும் சமூக பொருளாதார காரணங்களை முன்னிட்டு ஆண் குழந்தைகளையே அதிகம் விரும்புகின்றனர். பெண் குழந்தைகள் பிறந்தால் அதற்கு பெரும் துன்பம் இழைக்கின்றனர், கொல்லவும் துணிகின்றனர். சமீபத்தில் டெல்லியில் 2 வயது பெண் குழந்தை ஒன்று உடலில் நகக்கீறல் காயங்களோடு மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்கப்பட்டது. என்றாலும் அந்த குழந்தை மாரடைப்பு ஏற்பட்டதில் இறந்துவிட்டது. இந்நிலையில் பெங்களூருவில் தந்தையால் துன்புறுத்தப்பட்ட 3 வயது பெண் குழந்தை மூளைக்காய்ச்சல் தாக்கியதில் சுய நினைவிழந்த நிலையில் மீட்கப்பட்டு அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டது. அந்த குழந்தைக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை கொடுத்தும் பலனின்றி இன்று காலை இறந்துவிட்டது. இதனிடையே குழந்தையின் தந்தை பரூக்கை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். மார்க்சிஸ்ட் முன்னாள் மாநில செயலாளர் என். வரதராஜன் மறைவிற்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அவரது உடல் திண்டுக்கல்லில் இன்று தகனம் செய்யப்பட்டது. பேரவை இன்று கூடியதும் வரதராஜனுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சபாநாயகர் T. ஜெயக்குமார் இரங்கல் குறிப்பு ஒன்றை வாசித்தார். இதையடுத்து உறுப்பினர்கள் அனைவரும் 2 நிமிடம் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே திண்டுக்கல்லில் உள்ள மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த அவரது உடல் இன்று மாலை 4 மணி அளவில் திண்டுக்கல்லில் உள்ள மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. அவரது இறுதிச் சடங்கு ஊர்வலத்தில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் பங்கேற்றனர். விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்க கோரி தொடர்ந்த வழக்கில் மறுதேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் தர்மராஜ், வேணுகோபால் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரவீந்திரன், இலங்கை அரசை போல் விடுதலை புலிகளும் போர்க்குற்றத்தில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனால் விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்கக்கூடாது என்று மத்திய அரசின் நிலைப்பாட்டை முன்வைத்தார். நேதாஜி, பகத்சிங் உள்ளிட்டோர் சுதந்திர போராட்டத்திற்காக வன்முறையில் ஈடுபட்டது தீவிரவாதம் ஆகுமா என விடுதலை புலிகள் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களோ, தமிழீழத்தின் ஆதரவாளர்களோ, தமிழகத்திலோ இந்தியாவின் பிற பகுதிகளிலோ எந்தவித பிரச்சனைகளையும் உருவாக்கியதற்கான காரணங்களையோ ஆதாரங்களையோ தீர்ப்பாயத்தில் இந்திய அரசும் தமிழக அரசும் வைக்காததனால் இந்த தடை முழுக்க முழுக்க ரத்து செய்யப்பட வேண்டிய ஒன்று என்ற வாதம் எழுப்பப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பை மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். இந்தியாவில் விடுதலை புலிகளின் அமைப்புக்கு கடந்த 1992ஆம் ஆண்டு மத்திய அரசு தடை விதித்து உத்தரவிட்டது. இந்த தடையை நீக்க கோரி கடந்த 2010ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட மனுவை மத்திய தீர்ப்பாணையம் தள்ளுபடி செய்தது.
அதை எதிர்த்து வைகோ மற்றும் புகழேந்தி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் நிலவும் கடும் வெயிலினால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். வெப்பத்தை தணிக்க மக்கள் இளநீர், நுங்கு, தர்பூசணி ஆகியவைகளை வாங்கி உட்கொள்கின்றனர். தமிழகத்தில் கத்திரி வெயில் தொடங்குவதற்கு முன்னரே கடுமையான வெயில் நிலவுகிறது. இதனால் மக்கள் உடல் சூட்டை தணிக்கக்கூடிய பொருட்களை தேடிச் செல்கின்றனர். இதனால் நுங்கு, இளநீர், தர்பூசணி, மோர் உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை சூடுபிடித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு நுங்கு விலை உயர்ந்தாலும் பொதுமக்கள் ஆர்வமாக வாங்கிச் செல்கின்றனர். இதனால் நுங்கு வியாபாரம் அமோகமாக உள்ளது. இதேபோல் இளநீர் வியாபாரமும் சூடுபிடித்துள்ளது என்று வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இந்த மாதிரி சமயத்தில் எங்களுக்கு உடல் சூடு தணிக்கிறதுக்கு இந்த மாதிரி இளநீர் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இளநீரும் நுங்கும் தான் ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் நுங்கு இப்போ ரொம்ப விலை அதிகமாக கடுமையாக இருக்கிறதுனால இப்போ இளநீர் எங்களுக்கு கொஞ்சம் தாகம் தீர்க்கிறதுக்கு எங்களுக்கு உடம்புக்கும் நல்லதாக இருக்குது. உதகையில் வரும் 13ஆம் தேதி குதிரை பந்தயத்துடன் கோடை சீசன் தொடங்குகிறது. உதகையில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் கோடை சீசன் இருக்கும். இதன்படி இந்த ஆண்டிற்கான கோடை சீசன் வரும் 13ஆம் தேதி தொடங்குகிறது. 500 குதிரைகள் கலந்து கொள்ளும் 126வது ஆண்டு குதிரை பந்தயம் நடைபெறுகிறது. உதகையில் உள்ள குதிரை பந்தய மைதானத்தில் தொடங்கும் இந்த பந்தயம் 2 மாதங்கள் நடைபெறவுள்ளது. கோடை சீசனுக்காக உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கும் வகையில் சென்னை, பெங்களூரு, மும்பை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து 500க்கும் மேற்பட்ட குதிரைகள் வந்துள்ளன. முக்கிய பந்தயமான நீலகிரி கோப்பைக்கான பந்தயம் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. பிச்சாவரம் சுற்றுலா மையத்தில் படகு ஓட்டுநர்கள் திடீர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். சிதம்பரத்தை அடுத்துள்ள சுற்றுலா மையமான பிச்சாவரத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் 38 சிறிய படகுகளும் 8 மோட்டார் படகுகளும் விடப்பட்டுள்ளன. இதற்காக நியமிக்கப்பட்டுள்ள படகு ஓட்டுநர்களுக்கு நாள் ஒன்றிற்கு சுமார் 150 முதல் 200 ரூபாய் மட்டுமே கிடைக்கிறது. ஆனால் சுற்றுலா பயணிகளை ஒரு சில தனியார் படகுகள் ஏற்றிக்கொண்டு வருமானம் ஈட்டி வருகின்றன. இந்நிலையில் நேற்று தனியார் படகு ஓட்டுநர் ஒருவர் பயணிகளை ஏற்றிச் செல்லும்போது சுற்றுலாத்துறை படகு ஓட்டுநர்கள் தட்டி கேட்டதால் தனியார் படகு ஓட்டுநர்கள் மிரட்டியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த சுற்றுலா படகு ஓட்டுநர்கள் திடீர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சுற்றுலாத்துறை மேலாளர் உதயகுமார் பேச்சுவார்த்தை நடத்தி தனியார் படகுகள் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடாது என்று முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து வேலைநிறுத்த போராட்டம் கைவிடப்பட்டது. இந்தோனேசியாவில் இன்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் பின்னதிர்வு தமிழ்நாட்டில் 3 முறைக்கு மேல் உணரப்பட்டதாக வானிலை ஆராய்ச்சி கழகத்தின் நிலநடுக்கத்துறை தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவில் இன்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் பின்னதிர்வு தமிழ்நாட்டில் 3 முறைக்கு மேல் உணரப்பட்டதாக வானிலை ஆராய்ச்சி கழகத்தின் நிலநடுக்கத்துறை தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவின் ஆசே பகுதியை மையமாக கொண்டு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 2 மணி 8 நிமிடத்திற்கு முதலில் ஏற்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த வானியல் ஆய்வு மையம் நிலநடுக்கத்துறை இயக்குநர் கோபால், இந்தோனேசியா நிலநடுக்கத்தின் பின்னதிர்வு தமிழ்நாட்டில் 3 முறைக்கும் மேலாக உணரப்பட்டதாக கூறினார். 8.5 என்ற ரிக்டர் அளவில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலநடுக்கமே கடந்த சில ஆண்டுகளில் அதிக அளவு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இன்று பகல் 2:08 நார்த் சுமத்ரா ஐலண்ட்ஸில் 8.5 வெக்டர் ஸ்கேல் இன்டென்சிட்டியில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து திருப்பி 2:31 7 வெக்டர் ஸ்கேல் லெவலில் அடுத்த நிலநடுக்கம் நடந்தது. இது நார்த் இந்தியன் ஓஷன் லிமிட்ஸில் வந்திருக்கு. திருப்பி ஒன்ஸ் அகெயின் இன்னொரு எர்த்குவேக் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதுவும் சுமத்ரா ஐலண்ட்ஸ், வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் சுமத்ரா ஐலண்ட்ஸ், இன்டென்சிட்டி 8.1 வெக்டர் ஸ்கேலில். இந்திய கிரிக்கெட் அணியில் மீண்டும் இடம் பிடிப்பதே தனது லட்சியம். யுவராஜ் சிங் பேட்டி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.